Okay, children, today we are going to discuss about a lesson from physics, unit 2, optics. So, what is optics? So, before that, in our previous classes, we all have gone through a lesson called light. We all are familiar with this word. Am I right? So, without light, nothing is visible to us. So, with the light only, because of light only, we are able to see everything around us. So, in this lesson, we are going to study something about a light. So, just we can go with the lesson. So here what they are saying is light is nothing but it is a form of energy. See, in we all know different types of energy: sound energy, heat energy, mechanical energy, kinetic energy. So all are different form of energy. So among the different energy, this light is also one form of energy only. Now how this light travels, so that thing is a question to you. Now in our previous lesson, that is in sound, what we seen that the sound, when it is traveling, it is always traveling in the form of longitudinal wave. So in this way only the sound travels. But when I'm talking about light, so light is does not travel in the form of longitudinal wave. When it wants to travel, it always travels in the form of this transverse wave. So light is nothing but it is a transverse wave to you. So is that clear to you? So this is nothing but light is nothing but a form of energy which is traveling in the form of transverse wave. Second thing, so now this ray of light, whatever the source, suppose I can take a source like a sun, a torch, anything, the source, as an object which gives the light is nothing but a source. Now from the source, whatever the light comes, comes in the form of a ray. So this ray of light, that is this ray of light, the ray of light won't come in a single ray. Many rays of that is group of rays will be coming from the source. ஓகே, அப்போது அந்த ஒரு சோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த சோர்ஸ்லேருந்து அந்த லைட்டோட ரேஸ் இருக்குல்ல, ஒரே ஒரு சிங்கிள் ரே மட்டும் வராது, அதில் நிறையா ரேஸ் வந்து சேர்ந்து வரும். அதுதான் நம்ம குரூப் ஆஃப் ரேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த குரூப் ஆஃப் ரேக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்ல வரோம். சரியா? ஸோ திஸ் குரூப் ஆஃப் லைட் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சோர்ஸ் இஸ் கால்ட் அ பீம் ஆஃப் லைட். நவ் நெக்ஸ்ட் கொஷின் என்ன வருதுன்னா, இப்போது இந்த யூனிவர்ஸில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, தட் இஸ் லியூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நான் லியூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லியூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லைட் அதுவாகவே ப்ரொடியூஸ் பண்ணால் அதுதான் லியூமினஸ் ஆப்ஜெக்ட். ஸோ வாட் they are saying here, see, a source which gives its own light or which has its own light is called a luminous object. அப்போது அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஓன் லைட், அது வந்து வேறு யார்கிட்டையும் லைட் எடுத்துக்காது, அதோட லைட்டு தான் அது பாஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்டு மை லியூமினஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சன். இப்போ சன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் லைட். சன்னை யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ. சன் வந்து அதோட ஓன் லைட் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் லியூமினஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துக்க பாரு, சன், ஸ்டார், ஃபயர், லேம்ப், இதெல்லாம் வந்து தே ஆர் ஹேவிங் இட்ஸ் ஓன் லைட். இதே வந்து நான் லியூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஓன் லைட் இருக்காது. அப்போது அதோட ஓன் லைட் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது அது வேறு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து லைட் வந்து எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் மூன். ஓகே, மூன் டஸ் நாட் ஹேவ் இட்ஸ் ஓன் லைட். ஸோ அப்போ நைட் டைமில் நம்ம வந்து பார்க்கும்போது மூன் வந்து ஒயிட் கலர்லாம் தெரியுது, இல்லாட்டிஸ் அந்த லைட் தெரியுது. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டால், அந்த மூன் வந்து இட் டேக்ஸ் அ லைட். அது மூன் வந்து லைட் யார்கிட்டேருந்து வாங்கிதுன்னு கேட்டால் சன்னு. அப்போது சன்னோட லைட்டு தான் மூனில் படும்போது வி ஆர் கெட்டிங் தட் லைட். ஸோ தட் மூன் டஸ் நாட் ஹேவ் இட்ஸ் ஓன் லைட். ஸோ இதுக்கு பேர் தான் நான் லியூமினஸ் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த லியூமினஸ், நான் லியூமினஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ லைட். இப்போ உன்னோட இந்த 10th ஸ்டாண்டர்டில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். தட் இஸ் ஒரு 7 மார்க் கொஷின்ஸ் பப்ளிக்கில் கேட்கும்போது இது கேட்குறாங்க கொஷின். ஸோ இதில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்ஸுமே ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். ஸோ 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு திங், லைட் அப்படின்னு நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னோமா, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ லைட் இஸ் நத்திங் பட் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. Okay, second thing what they are saying is light always travels in a straight line. அப்படின்னா லைட் வந்து
ட்ராவல் ஆகும்போது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு லைட் வெளியே வரும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும், அதோட டைரெக்ஷன் வந்து மாற்றிக்காது. எக்ஸாம்பிள் அப்படி பார்க்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி, ஸோ உன்னோட லோயர் கிளாஸ்லேயும் பண்ணியிருப்பேன். சப்போஸ் ஐ எம் ஹேவிங் அ cardboard, okay, 3 cardboards of equal size and I'm having a hole in the center. இப்படி சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது, ஈக்குவல், தட் இஸ் at equal distance the board is having a hole. Now what I'm doing is, நான் வந்து இங்கே ஆப்போசிட் சைடில் ஒரு கேண்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், ஓகேவா. இந்த இன்னொரு ஆப்போசிட் சைடில் ஒரு பர்சன், ஓகே, இஸ் ஆப்சர்விங் ஃப்ரம் திஸ் சைட். ஓகே, இப்போது இந்த கேண்டலோட லைட் அந்த பர்சனால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், யா சார் அப்படின்னு கேட்டால், எப்படி சார் கேட்டால், இந்த கேண்டல்லேருந்து வர ரே ஆஃப் லைட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் த பர்சன் கேன் ஏபிள் டு சி. பட் ஜஸ்ட் இமேஜின் நவ், சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ், சப்போஸ் இதே வந்து இந்த ஹோல் வந்து இங்கே இல்லாமல், சப்போஸ் இந்த கார்போர்டில் ஏதோ ஒரு கார்போர்டில் நான் ஹோல் வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போது லைட்டால் இப்படி ட்ராவல் பண்ண முடியுமா, இப்படி போய் இப்படி வருமா அப்படின்னு கேட்டால் நோ. ஸோ லைட் வந்து அப்படி ட்ராவல் ஆகாது. ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க, லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் டு அஸ். ஸோ புரியுதா, ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ லைட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி which is always traveling in a straight line. ஓகே, இது ஒரு கண்டிஷனில் தான், அது அப்புறமா நம்ம பார்க்குறது என்ன கண்டிஷனு. தேர்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன், இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். நம்மளோட ப்ரீவியஸ் லெசன் ஒன்று இருந்தது பாரு, சவுண்டு. அப்போ அந்த ஒரு சவுண்ட் நம்ம கேட்குறோன்னா கண்டிப்பாக ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மீடியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சாலிட், லிக்விட், கேஸ். ஓகே, இப்போது ஒரு சாலிட் மீடியம் இல்லைனா லிக்விட் மீடியம் இல்லைனா கேஷியஸ் மீடியம் இது இருந்தால் மட்டும்தான் ஒரு சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியும். இது நம்ம ஏற்கனவே நம்ம சவுண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். அப்போது ஒரு சவுண்டு வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகாது. வேக்யூம் அப்படின்னா என்ன சார், ஏரே இல்லாத ஒரு மீடியமே இல்லாத ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர் இல்லைனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வச்சுக்கலாம். அந்த கண்டெய்னரில் சவுண்ட் ட்ராவல் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சவுண்ட் ட்ராவல் ஆகாது. ஆனால் இங்கே வந்து லைட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த லைட் லெசனில் என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். அப்படின்னா இதுக்கு ஒரு மீடியம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மீடியம் இருந்தாலும் அது ட்ராவல் பண்ணும், இல்லாமல் இருந்தாலும் லைட்டால் ட்ராவல் பண்ண முடியுன்றாங்க. ஸோ லைட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஸோ புரிஞ்சுதான், இதுதான் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வாட் தேர் சேயிங் இஸ், லைட் when it is traveling with a speed of 3 into 10 to the power 8 meter per second. அப்போ லைட் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னோம்ல, ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னோம்ல. அப்போ லைட் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுதுன்னா அது என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 3 into 10 to the power 8 meter per second அப்படின்றாங்க. தட் இஸ் தட் மச் ஸ்பீட் இட் இஸ் ட்ராவலிங். தட் இஸ் 1 செகண்டில் 3 பில்லியன் மீட்டர், 1 செகண்டில் 3 மில்லியன் மீட்டர், ஆர் கேன் சே 3 lakh கிலோமீட்டர். ஒரு செகண்டில் 3 lakh கிலோமீட்டர் வந்து ஒரு லைட்டால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் அப்போ லைட்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் அ லைட் இஸ் 3 into 10 to the power 8 meter per second. இப்போது இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், என்னன்னு கேட்டால் இந்த லைட்டோட சிம்பிள், அந்த ஸ்பீட் ஆஃப் அ லைட்டோட சிம்பிள் என்னன்னு கேட்டால் ஸ்மால் சி. ஸோ இந்த ஸ்மால் சி அப்படின்னா என்னென்னா, இட் டினோட்ஸ் ஸ்பீட் ஆஃப் அ லைட் இன் ஏர் ஆர் வேக்யூம். ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் த மைண்ட். இது மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோ. லைட்டோட ஸ்பீடு வந்து ஏரில் சொன்னாலும் அப்படி இல்லைனா லைட்டோட ஸ்பீட் வேக்யூமில் அப்படி கேட்டால் அது ஸ்பீடு என்னன்னு கேட்டால் 3 into 10 to the power 8 meter per second. இந்த மீடியமில் மட்டும்தான் லைட்டோட ஸ்பீடு வந்து இவ்வளோ இருக்கும், 3 into 10 power 8 meters per second. ஸோ இதுதான் என்னோடய 4th பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, த வெலாசிட்டி ஆஃப் அ லைட் இஸ் கிவன் பை c is equal to v lambda. இப்போ நீ கேட்கலாம், சார் சீனா ஸ்பீட் ஆஃப் அ லைட்டுன்றீங்க, ஸ்பீடு சொல்கிறீங்க, அப்போ வீனா அது ஆக்சுவலி வி மாதிரி எழுதியிருக்காங்க, அது வி கிடையாது. ஏன்னா வி சொன்னாலும் அது வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து இட் இஸ் லைக் மியூ. அப்போ வி மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த c is equal to v lambda, இது v கிடையாது, இட் இஸ் கால் மியூ which is called frequency. ஓகே, நம்ம ஏற்கனவே சவுண்டில் படிச்சிருக்க பாரு ஃப்ரீக்வன்சி, அங்கே n அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க, ஸ்மால் n அப்படின்னு கொடுத்தாங்க. இங்கே வந்து மியூ மாதிரி வி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மியூ இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ லைட்டோட ஸ்பீட்
எப்படி மெஷர் பண்ணலாம் ஒரு பார்க்கும்போது அந்த லைட்டோட வேவ் லென்த் தெரிஞ்சிருக்கணும், அதோட ஃப்ரீக்வென்சி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் டூ திங்ஸ் when we know we can find the velocity of a light which is given by a formula c is equal to mu lambda. ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், வி ஆல் மைட் ஹவ் சீன் தி ரெயின்போ. எல்லாருமே நம்ம ரெயின்போ பார்த்துருக்கோமா? ஓகே, அந்த ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? எஸ், 7 கலர்ஸ். ஓகே, அந்த 7 கலர்ஸ் எதுன்னு கேட்டால் விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஓகே, ஸோ விப்ஜிஆர், VIBGYOR. ஸோ இந்த விப்ஜிஆர் வந்து 7 கலர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த எல்லா கலர்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தானே? எஸ். அப்போது வயலட் வேறு கலர், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸு, எல்லா கலருக்குமே வேறு வேவ் லென்த் இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்படின்னா என்ன சார், புரியல சார் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்ன பாரு வயலட், ஃபர்ஸ்ட் கலர் வயலட். அப்போ வயலட் சொல்லும்போது when I draw the wavelength, just imagine that இப்போ வயலட் சொல்லும்போது வயலட்டோட வேவ் லென்த் இப்படி இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப ஸ்மால். ஓகே, வேவ் லென்த்னா என்ன சார்? ஒரு வேவ், சப்போ இதான் வேவ்ஸ்னால் இந்த வேவ்லேருந்து இந்த வேவருக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் வேவ் லென்த்து நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அப்போ வயலட்டோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா வெரி ஸ்மால் ஆகிட்றோம். நெக்ஸ்ட்டு இண்டிகோ வச்சுக்கலாம், செகண்ட் இண்டிகோ ரெயின்போ கலர். இதை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிக்கர். am I right? Then blue. ஓகே, இது ப்ளூ கலர் பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிக்கர். ஓகே, ப்ளூக்கு அப்புறம் VIBG, தட் இஸ் க்ரீன் கலர். க்ரீன் கலரில் லிட்டில் பிக்கர். தென் எல்லோ, லிட்டில் பிக்கர். ஓகே, தென் ஆரஞ்ச். ஓகே, லிட்டில் பிக்கர். தென் ரெட், ஸ்டில் பிக்கர் டு யூ. அப்போ வாட் ஐ வாண்ட் டு சே, இந்த பிக்சரில் பார்க்கும்போது உனக்கு என்ன புரியுது? அந்த வயலட், அந்த 7 கலர்ஸ் நீ பார்க்கும்போது விப்ஜிஆர் அப்படின்னு சொன்னல, இந்த 7 கலர்ஸ் நீ நோட் பண்ணும்போது ஒரு கலருக்கு வேறு வேவ் லென்த் இருக்குது. ரைட்டா? இப்போது இந்த வேவ் லென்த் பார்க்கும்போது எந்த கலருக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, எதுக்கு அதிகமாக இருக்குது? எஸ், இப்போ உங்கள் முன்னாடி தெரியுதா? வயலட் பார்க்கும்போது வயலட்டோட வேவ் லென்த்து வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ வயலட் இஸ் ஹேவிங் அ வெரி ஸ்மால் வேவ் லென்த், வேறஸ் ரெட் இஸ் ஹேவிங் அ ஹையஸ்ட் வேவ் லென்த்து. ஸோ இதுதான் என்னோட 7th பாயிண்ட். புரியுதா? இந்த 6th பாயிண்ட், இந்த 6th பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷன் தான் 7th கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6th என்ன கொடுத்துருக்காங்க? different color is having different wavelength. So by reading that sentence we will be having a confusion. So what they mean to say here is violet is having a smallest wavelength whereas red is having the highest wavelength. So this is my 7th point. Purida? So is the 7. Now 8th point. Now 8th point what they are giving here is when light is incident on the interface between two media, it is partly reflected and partly refracted. இப்படி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், now just imagine that I am having a glass, ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கிளாஸ், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? now ஒரு சோர்ஸ், சப்போஸ் திஸ் இஸ் அ டார்ச். இந்த டார்ச்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் இப்படி வருதுப்பா. சரியா? ஒரு ரே ஆஃப் லைட் வந்து இந்த டார்ச்லேருந்து வர ரே ஆஃப் லைட் வந்து இந்த பீக்கரில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டால், in this some ray of light will be traveling into this water. இந்த வாட்டரில் அந்த ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஆகும். some light what will be happen is it will be just bouncing back. ஸோ அப்படியே பின்னாடி பவுன்ஸ் ஆகும். அப்போ வாட் ஐ மீன் டு சே இயர் இஸ் வென்எவர் அ ரே ஆஃப் லைட், ஒரு ரே ஆஃப் லைட் இப்போ இங்கே இருக்குது, இந்த எங்கே பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தா இது ஏர். ரைட்டா? இது கிளாஸு. இப்போ இது வேறு மீடியம் இருக்குது பாரு. இது சாலிட் மீடியம், கிளாஸ் வந்து ஒரு சாலிட் மீடியம், ஏர் வந்து ஒரு கேஷியஸ் மீடியம். ரைட்டா இல்லையா? ஸோ ஏர் இஸ் அ கேஷியஸ் மீடியம். அப்போது ஒரு ஏர், ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், சம் லைட், ஆல் த லைட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட், எல்லா லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஓகே, சம் லைட் வந்து என்ன ஆகுதுன்னா பவுன்ஸ் ஆகுது, பேக்காக பின்னாடி பவுன்ஸ் ஆகுது. அப்போ பவுன்ஸ் ஆகுதுன்னு அது பேர் ரிஃப்ளெக்ஷன். நல்லா கேட்டுக்கோ, ரீஃப்ளெக்ஷன். ஓகே, சம் லைட் இஸ் என்டரிங் இன்டு த கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ளார என்டர் ஆகுது. அப்போ என்டர் ஆகும்போது லைட் வந்து பெண்ட் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. தட் இஸ் கால்ட் ரீஃப்ராக்ஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் த 8th point to you. ஸோ புரியுதா?
ஸோ இதுதான் என்னோட டோட்டல் 8 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ லைட். ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸ்மே வந்து யூ வாண்ட் டு லேர்ன். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, பட் ஒரு பாயிண்ட் நீனா எழுதிக்கலாம். அகெயின் ஸ்மால் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். லைட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சொல்கிறாங்க, லைட் வந்து ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ வாட் யூ ஆர் சேயிங், லைட் இஸ் நத்திங் பட் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. Second, what they are saying is this energy how it is traveling அப்படின்னு பார்க்கும்போது லைட் வந்து it is always traveling in a straight line. Okay, third, what they are saying is now this light when it is traveling does it need any medium அப்படின்னு கேட்டால் no, ஒரு மீடியமே இல்லாமல் இருந்தாலும் லைட்டால் ட்ராவல் பண்ண முடியும். அப்போது ஒரு வேக்யூம்லேயும் அதால் ட்ராவல் பண்ண முடியுன்றாங்க. அப்போ லைட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் இப்போ லைட் ட்ராவல் ஆகுது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு லைட் ட்ராவல் ஆகுதுன்னா அது என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு கேட்டால் லைட் இஸ் ட்ராவலிங் வித் ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இந்த ஸ்பீட் ஆஃப் அ லைட், இந்த லைட் சொன்னால 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இது எங்கே அப்ளிகபிள் கேட்டால் மீடியம் கால் கேஸ், அதான் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஏர்லேயும் இருக்கலாம் இல்லைன்னா வேக்யூம். அப்போ ஏர் இல்லைன்னா வேக்யூம் சொல்லும்போது இந்த பர்டிகுலர் பொசிஷன் பிளேஸ் லொக்கேஷனில் லைட்டோட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்றாங்க. இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த்து, லைட்டோட வெலாசிட்டி நான் என்ன சொன்னேன், லைட்டோட ஸ்பீட் ஏரில் அண்ட் வேக்யூமில் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஆனால் இதே வந்து ஒரு லைட் வந்து இன்னொரு மீடியமில் போகும்போது இட் இஸ் சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். அப்போ சாலிட் அண்ட் லிக்விடில் போகும்போது லைட்டோட ஸ்பீட் கண்டிப்பாக என்ன ஆகும், மாறும். தட் இஸ் கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, அப்போ அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, ஹவு மச் இட் இஸ் டிக்ரீஸிங், அது எப்படி மெஷர் பண்ணலான்னு கேட்டால் யூஸிங் அ ஃபார்முலா கால் C = V⁴. ஓகே, அங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீனா அது வி கிடையாது, வெலாசிட்டி கிடையாது, அது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ C = V⁴. Then sixth point what they are saying is now whenever a light is coming from the source, or sourceலேருந்து லைட் வரும்போது அந்த லைட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஓகே, that different color will be having a different wavelength. இதுக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ரெயின்போ. இந்த ரெயின்போ அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஹேவிங் 7 color which is called VIBGYOR. ஓகே, ஸோ VIBGYOR, violet, indigo, blue, green, yellow, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இது மாதிரி 7 கலர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 7 கலர்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தானே. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாரு 7th. அதில் இந்த டிஃப்ரெண்ட் கலர் சொல்லும்போது இந்த ரெயின்போவில் ஃபஸ்ட்டு கலர் வயலட் இருக்கா, அந்த வயலட்டோட வேவ் லென்த் இஸ் வெரி 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 ஸ்மால். ஓகே, இதே வந்து கடைசி கலர் ரெட் இருக்கா, அந்த ரெட் கலர் இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் வேவ் லென்த், அதோட வேவ் லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு லைட்டு வந்து ஒரு பர்டிகுலர் மீடியமில் போகும்போது, தட் இஸ் நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிள், ஒரு கண்ணாடி கிளாஸ், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் வந்து அந்த கிளாஸ் பாட்டிலில் போய் ஃபால் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் சம் லைட் வில் பி ரிஃப்ளெக்டட். தட் இஸ் சம் லைட் வந்து அந்த கிளாஸ் மேலே பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகும். அப்படி பவுன்ஸ் ஆகிறது பேர் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஆனால் இது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருக்கா, அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த சோர்ஸ்லேருந்து வர லைட் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளார என்டர் ஆகுது. அப்போ அந்த என்டர் ஆகுறது சம் லைட், எல்லா லைட்டுமே இல்லாமல் சம் லைட் இஸ் என்டரிங். அந்த உள்ளார என்டர் ஆகும்போது கொஞ்சம் பெண்ட் ஆகும் லைட்டு, ஏன்னா அது மீடியம் மாறுது. ஏன்னா சாலிட் மீடியம் பாரு, இந்த ஏர் சொல்லும்போது வெளிலேருந்து வரும்போது அது ஏர் கேஷியஸ் மீடியம், அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஆனால் இது கிளாஸ்க்குள்ளார போகும்போது அது சாலிட் மீடியம். அப்போ இன்னொரு மீடியமில் போகும்போது லைட் பெண்ட் ஆகுது. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, ஒரு லைட் வந்து இஃப் இட் இஸ் ட்ராவலிங் from one medium to another, some light, அதுதான் partly அப்படின்னு கொடுத்துருக்காங்க, some light is reflected whereas some light is refracted. புரியுதா? ஸோ இன்னோட கிளாஸில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். ஓகே, கிளியர்? தேங்க்யூ.